உலகத்திலேயே மனைவி புள்ள மகளுக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற ஒரே அயோக்கிய விஜய் தான். மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணின்னு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள்லாம் வந்து பெண்கள் தான், இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக வந்து இவ்வளோ ஆண்கள் எதிர்க்க பேட்டி எடுக்கிறீங்கன்னா அந்த உரிமை இல்லாமல் நீங்கள் வந்து நிற்க முடியாது இல்லைங்களா? என்கிட்ட இருக்கு அந்த பணத்தை கொடுத்து நானும் ஒரு எலெக்ஷனில் இருந்தேன், நானும் ஒரு எம்பி ஆனேன், நானும் ஒரு எம்எல்ஏ ஆனேன் அப்படிங்கிற பதவிக்கு தான் அது வர்றாங்களே ஒழிய. நான் கூட இப்போ விஜய் வந்தால் நான் கூட போய் பார்ப்பேன். ஒரு நடிகர் என்ற முறையில், ரசிகர் என்ற முறையில் எல்லாம் பார்ப்பாங்க, பொதுமக்களும் பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்க விரும்பும்போது அதெல்லாம் வந்து ஓட்டுகளாக மாறுன்றது நிச்சயமாக சொல்ல முடியாது. எங்களுக்கு போட்டி அந்த காலத்துல இருந்தே ஏடிஎம்கே டிஎம்கே இது வந்து எங்களுக்கு ஜுசிபி. அதான் இது வந்து ஒரு பொருட்டாக நாங்க நினைக்கிறது இல்லை. ஏன் போட்டின்னு வைக்க மாட்டாங்க? ஏன்னா வந்து விஜய் சார் வந்து யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், அது கரெக்டாக அவர் பயன்படுத்திக்கல. நம்ம சினிமாவில் நடிக்கிறப்பல வந்து அரசியலில் நடிக்க முடியாது. தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய மகளுக்கோ பாதுகாப்பு தராத இவர், தெருவில் விட்ட இவர் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பா இருப்பார்? விஜய் சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் ஓட்டுகள் வாங்கலாம், எல்லா இடத்துக்கும் டெபாசிட் நிச்சயமாக இழப்பார் அவர். விஜய் கூட 2 தொகுதியில் ஜெயிப்பார்ன்றது சொல்ல முடியாது. எடப்பாடி வந்து தூத்துக்குடியில சுட்டு தள்ளலாம், குருவி சுடுற மாதிரி மக்களை சுட்டான். நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். அவன் முதலமைச்சரா இருக்கிறான். ஒரு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது தெரியுமா தெரியாதா? விஜய் வந்ததுனால திமுகக்கு அரசியல்ல ஏதாவது பின்வாங்கும் நிலைமை வருமா? வராது. இது வந்து கண்டிப்பா வராது. அது ஒரு ரசிகர் மன்றங்கிறது பின்னாடி எந்த நடிகரை பார்த்தாலும் பின்னாடி கூட்டம் ஓடத்தான் செய்யும். அது மாதிரி ஜனங்க போறாங்க, அதனால தப்பு கிடையாது. இப்போ வரவங்க இல்லாமல் உடனே யாருமே செய்யமாக முடியாது. படிப்படியாக தான் வளர முடியும். படிப்படியாக நாட்டுக்கு நன்மை செஞ்சால் தான், மக்களுக்கு தேவையானது பார்த்து பிடிச்சி பண்ணாதான் நம்ம மேலே வளர முடியும். இப்போ தாய்மாருங்க இந்த இலவச பஸ்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ அப்பாவை தேட தேவையில்ல, அம்மாவை தேட தேவையில்ல, புள்ளியை தேட தேவையில்ல. மகளிர் உரிமை தொகை வருது, இலவச பஸ்ஸு வருது. தைரியமாக அவங்க வேலைக்கு போகிறாங்க, வீட்டு வேலை செய்கிறாங்க, முடிஞ்ச வந்து சேஃப்டி பண்ணுறாங்க. இப்போ எடப்பாடி ஐயாவா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவங்க நாள் முழுக்க பொய்யை தான் சொல்லி நிற்கிறான். எடப்பாடியே எடுத்துக்குவோம். எடப்பாடி வந்து தூத்துக்குடியில சுட்டு தள்ளலாம், குருவி சுடுற மாதிரி மக்களை சுட்டான். நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். அவன் முதலமைச்சரா இருக்கிறான். ஒரு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தோம். நான் டிவியில பார்த்து தான் அந்த செத்தத்தை காக்கா குருவியை சுடுற மாதிரி இவனே ஆணையிட்டுட்டு இவரே வந்து சுட்டு தள்ளுந்த டிவியில பாக்குறேன்னாக்கா மக்கள் சிரிக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. இவர் சொல்றது அத்தனையும் பொய்ன்னு இன்னைக்கு மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. பழுத்த மரத்தில் தான் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்க. விமர்சனங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு கட்சி நடத்துறது தான் எங்களுடைய தலைவருடைய பண்பாடு. நல்ல தலைவர், உங்களுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர். இதெல்லாம் வந்து விஜய் எல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் விமர்சனம் பண்ணி அந்த விமர்சனங்கள்லாம் நாங்கள் ஏற்றிட்டு எங்களுடைய நோக்கம்லாம் ஜெயிக்கிறது மட்டும்தான். ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோமே கண்டி மற்றவங்க எங்களை என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம இப்போ கவனம் செலுத்தணும்னா நம்மளுடைய வெற்றி சரியாக வராதுன்றதுக்காக அதெல்லாம் மறந்துட்டு எங்களுடைய வெற்றிக்காக மட்டும் நாங்கள் பாடுபட்டு. விஜய் ஒரு அரசியல் கட்சி இல்லை, ரசிகர் மன்றம். வந்தவங்க எல்லாமே ஒரு கருத்து ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அது உடனே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா 30 வருஷம் 40 வருஷம் அரசியல் இருந்துட்டு அவங்களாம் என்ன பாதிச்சு அவங்க சொன்னதான் ஏற்றுக்க முடியும். ஒன்றும் கிடையாது. இப்போ சின்னவர் ஒருத்தருக்கிறாரு, வேலை இல்லை, வெற்றி இல்லை. விஜய் பற்றி ரசிகன் தான் சொல்ல முடியும், அரசியல் பற்றி அவளை சொல்ல முடியாது. ஏன்னா காலங்காலமா இருக்கிறவங்க தான் அந்த விஷயம் தெரியும். விஜய் வந்து திமுக தான் எனக்கு போட்டின்னு சொல்றாரு. இது வரைக்கும் திமுகவுக்கு வந்து போட்டியா இருந்தது வந்து அதிமுக தான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. விஜய் வந்து முதல்ல அந்த பின்னாடி போற விசிலடிச்சான் கூட்டத்துக்கு செய்யாத படிச்சுல தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய மகளுக்கோ பாதுகாப்பு தராத இவர், தெருவில் விட்ட இவர் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பா இருப்பார்? உலகத்திலேயே மனைவி புள்ள மகளுக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற ஒரே அயோக்கிய விஜய் தான். யாராவது தாய் பிள்ளைங்க பொண்ணுக்கு கடன் கொடுத்தேன்னு ஸ்டேட்மெண்ட் தேர்தலில் போட்டியிடத்துல போட்டிருக்கான். இப்படி போடுற தலைவரை இந்த நாட்டுல யாரையாவது பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி இந்த நாட்டுல வந்து ஆள போறாரு? தான் புள்ள தான் பொண்டாட்டி தன்னை நம்பி வந்த மனைவி
அவளுக்கு பாதுகாப்பு யாரு? கணவன் தான் பாதுகாப்பு. தன்னால் உருவான பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு யாரு? அப்பந்தான். இவங்களெல்லாம் தெருவில் விட்டுட்டு இவர் என்ன அரசியல் பண்ண போறாரு? இந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க போறாரு? பொதுவாகவே வந்து கூட்டணி சேர பண்ணுறாங்க, யாரும் அவர் சேர்த்துக்கல. ஏடிஎம்கே போக போறாங்க, காங்கிரஸ் போறோம், எல்லாம் சொன்னா போதுமா, செயலில் காட்டணும் இல்லை. இப்போ எல்லா இடம் போறேன்னு இப்போ ஏன் போல? இதுக்கு என்ன ரீசன்? அப்ப இவர் சின்னவர் வந்தவனே பதவிக்கு ஆசைப்படுறாரு, இப்போ வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. அது வரைக்கும் அதிமுக தானே உங்களுக்கு போட்டியா இருந்துச்சு, இனிமேட்டு அதிமுக இருக்காதா? அது நம்ம சொல்ல முடியாது, இருக்காது அப்படிங்கிறது கிடையாது. ஜனங்கள் மனசு வச்சா நம்ம இது எந்த குறை செஞ்சியோ அந்த குறை வந்து நமக்கு நிவர்த்தி ஆகலை, அந்த நிவர்த்தி ஆகலை அப்படின்னா சரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பொதுமக்கள் பார்க்கலாம். ஜனங்கள் பொதுமக்கள் கையில தான் இருக்கு. எங்களுக்கு போட்டி அந்த காலத்துல இருந்தே ஏடிஎம்கே டிஎம்கே இது வந்து எங்களுக்கு ஜுசிபி. அதான் இது வந்து ஒரு பொருட்டாக நாங்க நினைக்கிறது இல்லை. ஒரு காலத்துல வந்து படிப்பறிவு இல்லாதனால எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே சிந்திக்கிறாங்க. விஜய் வந்ததுனால உங்க ஓட்டு குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது மேடம். அவருக்கு இளைஞர்கள் சின்ன பசங்க ஓட்டு உழுதுன்னு சொல்றாங்க. அது தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும் என்ன நிலவரம்ட்டு. இது வரைக்கும் எங்க பகுதியிலலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. அதெல்லாம் கனவுகள் எப்படி நிழல் படத்தை நம்ம சினிமாவில் பார்க்குறோமோ திரையில பார்க்குறோமோ அதே மாதிரி நிழல்கள் ஆசைகள் எல்லாத்துக்கும் வரும். நிற்கலாம், நம்மக்கிட்ட பணம் இருக்கு. இப்போ நான் நிற்கிறேன்னாக்கா எனக்கு நம்ம பணம் டெபாசிட் கிட்ட பணம் எங்கே போக முடியும், யாருக்கு செலவு பண்ண முடியும்? என்கிட்ட இருக்கு. அந்த பணத்தை கொடுத்து நானும் ஒரு எலெக்ஷனில் இருந்தேன், நானும் ஒரு எம்பி ஆனேன், நானும் ஒரு எம்எல்ஏ ஆனேன் அப்படிங்கிற பதவிக்கு தான் அது வர்றாங்களே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு கட்சி பிறந்து வரணும். விஜய் வந்து 2 தொகுதியில நின்று இருக்காரு இல்லையா, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் எந்த தொகுதியில 2 தொகுதியில் அவரு பெரம்பூர்லயும் கிழக்குல திருச்சி கிழக்குல நிற்கிறாரு. 2 தொகுதியில் நிற்கிறாரு. அவரு பயத்தில் நிற்கிறாரா இல்லை இங்கே எதுனா ஒரு மைனஸ் ஆச்சுன்னா அங்கே ஜெயிச்சலாம் அங்கே என்னென்ன செய்தார்? ஆனால் 2த்துலையுமே தோப்பார் மேடம். மக்கள் வந்து நிச்சயமா ஒரு அவருக்கு நம்பிக்கையில தான் நிற்கிறாங்க. இதில் மக்கள் வந்து நல்ல முடிவு எடுப்பாங்க. சில பேர் வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து ஓட்டு வாக்கு இல்லாத பசங்க தான் முக்கியமாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் ஓட்டுகளா வருமானதே சந்தேகம்தான். விஜயோட கூட்டம்லாம் ஓட்டா மாறும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா மாறாது மேடம். நான் கூட இப்போ விஜய் வந்தா நான் கூட போய் பார்ப்பேன். ஒரு நடிகர் என்ற முறையில், ரசிகர் என்ற முறையில் எல்லாம் பார்ப்பாங்க, பொதுமக்களும் பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்க விரும்பும்போது அதெல்லாம் வந்து ஓட்டுகளா மாறுன்றது நிச்சயமா சொல்ல முடியாது. ஆமா, நீங்க கூட இப்ப விஜய் வந்தாருன்னு வச்சுங்களா, நீங்க கூட போய் நிற்பீங்க, என்ன எப்படி இருக்கு நிலவரம் எப்படி இருக்குன்னு நிலையை எடுப்பீங்க. அதனால அதெல்லாம் ஓட்டுகளா மாறும். அதனால நல்ல ஒரு நிலைக்கு வந்துருவாருலாம் சொல்ல முடியாது. ஸ்டாலின் அவர்களை பார்த்து உதயநிதியை பார்த்து விஜயோ இல்ல அதிமுக காரங்களோ பொறாமப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாரிசா இவங்களே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பொறாமப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பொறாமப்படுறதுல ஒண்ணு இருக்கு. அவங்களுடைய உழைப்பு, கட்சியில வந்து உழைப்பவங்க யாரு வந்தாலும் முன்னுக்கு வரலாம். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அதனால இப்போ வந்து ஸ்டாலின் வந்து நேரடியாகவே வந்து முதலமைச்சர் ஆகல. அவர் வந்து அவங்க அப்பா கூட இளைஞர் அணியில இருந்து மேயரா இருந்து எம்எல்ஏவா இருந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆனார். அதே மாதிரி மகனும் வந்து எம்எல்ஏ ஆகி டிப்டி சிஎம் ஆயிருக்காரு. அதனால யார் வேணாலும் வரலாம். அதனால அரசியல் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. அது அப்படி பொறாமல்லாம் கிடையாதுமா. மக்களுக்கு யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்க வருவாங்கம்மா. இவங்க செஞ்சா இவங்க இருப்பாங்க. இவங்க விட யாரு அதிகமா மக்களுக்கு தேவை என்ன தேவைன்னு செய்யறாங்களோ அவங்க வருவாங்க. மக்கள் கிட்ட தான் இது. மக்களுக்கு யாரு நன்மை செய்யறாங்களோ, மக்களுக்கு யாரு பிடிக்குதோ அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம சொல்லத்தெல்லாம் அது இது பண்ண முடியாது. இப்போ தளபதி வந்து நம்ம முக ஸ்டாலின் வந்து டிஎம்கேல இருக்காரு, கட்சி அரசியல் இருக்காரு. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு டைரக்டர். அவங்க புள்ளி எதில் கொண்டாந்தாரு, ஒரு நடிகர் இதில் கொண்டாந்துருக்காரு. எங்க தலைவர் வந்து ஒரு அரசியல் இருக்காரு, அவங்க புள்ளி அரசியல் கொண்டாடுறாரு. இது வந்து அரசியலில் கொண்டு வந்தோடனே மக்கள் தான் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. உதயநிதி அண்ணனை நாங்களா வந்து ஒரு பதவி கொடுத்தா கூட அவர் எம்எல்ஏ ஆக்குனது, சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனது பொதுமக்கள் தான். அவங்க ஓட்டு போட்டால் தானே ஆக முடியும். அப்போ மக்கள் அவரை ஏற்றுக்கிறாங்கல்ல. வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுலாம் சுத்தமான போராமைகளுக்காக சொல்ல வேண்டியது. அந்த வாரிசு அவங்க அப்பா அம்மாவை சேர்ந்து எடுக்கிறது இல்லை. பொதுமக்கள் வந்து ஓட்டு போட்டு அந்த விசாரிட்டி வந்தாதான். 2026ல ஒருவேளை தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்தா திமுகவால ஜெயிச்சிருக்க முடியாதா? இல்ல கூட்டணி வச்சிருந்தா கூட எங்களோட பலத்தை நாங்க காட்டியிருப்போம் அப்படின்னு சொல்றீங்க? யார் கூட்டணி வச்சிருந்தாலும் திமுக தான் மேடம் 100%. கண்டிப்பா யார் வச்சிருந்தாலும் கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும். இதை வந்து
அது நம் பொதுமக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு இருக்கு. வரவேற்பு இருக்கு. ஏன் கூட்டணி வைக்க மாட்டாங்க? ஏன்னா விஜய் சார் யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், அது கரெக்டாக அவர் பயன்படுத்திக்கல. நம்ம சினிமாவில் நடிக்கிறப்பல அரசியல் நடிக்க முடியாது, பப்ளிக் நடிக்க முடியாது. சினிமா நம்ம என்ன சொல்றோம் அதுதான் செய்வாங்க. அரசியல் அப்படி செய்ய மாட்டாங்க. பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யலைன்னா அதுல ஒரு ஆள் கேட்பாங்க. சினிமாவில் அது போல கேட்க முடியாது. 6 கூட்டணி வச்சாலும் இன்னைக்கு செஞ்சிருக்கிற திட்டங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் மாதாந்திர ஒவ்வொரு மகளிரும் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி கொடுக்குறாங்க தெரியுமா? ஒரு வீட்டுல எல்லா ஆம்பளையும் நான் குற்றம் சொல்ல விரும்பல. ஒரு சிலர் குடிகாரனா இருக்கான், ஒரு சிலர் பிள்ளைய கொடுக்கறதோட சரி அவனுடைய கடமை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறான், குடும்பத்தை கவனிக்கல. இன்னைக்கு அந்த 1000 ரூபாய் தான் அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பா இருக்கு. அது மட்டும் அல்ல, இப்ப வீட்டு வேலை செய்யறாங்க, கூலி வேலை செய்யறாங்க, கணவனை நம்பாம ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு இந்த பஸ் பாஸ் மிகப்பெரிய பலமா இருக்காங்க. அவங்க நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க, நம்ம பாக்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த இதை வச்சு மற்ற கட்சிகள் முன்னுக்கு வரலாம். ஆனால் அதிமுக நம்பியோ தவாக நம்பியோ வேறு கட்சிகள் போனால் அதோட முதல் இருந்த பலத்தை இழக்கக்கூடிய நேரிடும். எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி சரியில்லை, என் ஆட்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் எதிர்கட்சின்ற முறையில் அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆளுங்கட்சி மேலே குற்றம் சொல்லினே தானே இருக்கணும். அவர் இருக்கும்போது எவ்வளோ குறைகள் இருந்ததுன்றது அவர் மறந்துட்டு பேசுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணின்னு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள்லாம் பெண்கள் தான். இன்னைக்கு இவ்வளோ தைரியமா இவ்வளோ ஆண்கள் எதிர்க்க பேட்டி எடுக்கிறீங்கன்னா அந்த உரிமை இல்லாமல் நீங்கள் நிற்க முடியாது இல்லைங்களா? ஒரு பொய்யான ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற எல்லாருமே பெண்கள். இப்போ எவ்வளோ பெண்கள் நீங்கள் வந்திருக்கீங்க பார்க்குறீங்க, அவ்வளோ பெண்கள் தைரியமாக தான் வராங்க, எல்லா நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. அவரு தேவையில்லாமல் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி தேர்தலுக்கு இப்போ ஏதாவது ஒன்று சொல்லி தானே ஆகணும் ஆளுங்கட்சி மேலே. அதனால அந்த விமர்சனங்களை அவர் வைக்கிறாரு. 2026 யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? நம்ம தொகுதியை பொறுத்தளவு ஹசன் மௌலானா கைசுனா அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறும். 2026 மக்களுக்காக யாரு செஞ்சாங்களோ, உதவி பண்ணாங்களோ, மக்களுக்கு யாரு பிடிக்குதோ அவங்க தான் வெற்றி பெறுவோம். திமுக தான் மாதிரி வெற்றி பெறும். திமுக தான், இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை மேடம். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி விஜய் சில இடங்கள்ல கொஞ்சம் ஓட்டுகள் வாங்கலாம், எல்லா இடத்தையும் டெபாசிட் நிச்சயமா இழப்பார் அவரு. விஜய் கூட 2 தொகுதியில ஜெயிப்பாருன்றது சொல்ல முடியாது. இந்த தேர்தல் 2026 முடிஞ்ச உடனே தான் அதனுடைய பலம் என்னன்றது தெரியும். பொதுமக்களுடைய கருத்தும் தமிழ்நாடோட தலை எழுத்துமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும்.